என்னடி பண்ற நீ? இல்லக்கா, ஏதோ வாசம் வராத மாதிரியே இருக்கு. ஓபன் பண்ணி பாக்குறவா? கட்டி வச்சிருக்கேன், அது இலை கிழிஞ்சு போயிட போகுது. நல்லாதான் வாசனை வருது. என்ன உனக்கு? சும்மா இரு கொஞ்ச நேரம். வண்டி வந்துருச்சு, வாங்க கொண்டு ஏத்திடுவோம். சரி ஓகே, நான் கிளம்பு. இருங்க, நான் போய் ஹால்ல யாரும் வராங்களான்னு பாத்துட்டு வரேன். அண்ணி அதெல்லாம் யாரும் வரல அண்ணி. ஐயோ, ஏன் கிறங்கத்துக்குன்னே யாராவது வருவாங்க. அத்தை எந்திரிச்சு வருவாங்க. இரு, நான் பாத்துட்டு வரேன். சரி போ. ஐயோ, என்னது? ஐயோ, என்னது? நான் சொன்னேன்ல, யாரு? அந்த கரிகாலன் பையன் கீழே இறங்கி வந்து இங்க உட்கார வரான். அவனத்தான் மேல அமிச்சன், இப்ப என்னத்துக்கு கீழே வரான்? வந்துட்டான்ல, நான் சொன்னேன்ல, லூசு. இவனால வியாபாரமே போச்சு. இவனால என் வியாபாரமே நாசமா அமைதியா இரு. போயா சக்தி போ. இருங்க வர. எப்படியாவது அனுப்பா. ஐயோ ஐயோ, இந்த கிழவி வேற வந்துருச்சு. இரு. காபி சாப்பிடுறியா? ஆமாத்த, காபி, கரிகாலன், செல்ஃபி வித் மீனாட்சி அம்மன் கூட. நடக்கட்டும் நடக்கட்டும். கிச்சனுக்கா? ஆமா. போகாதீங்க, ஏன்? தும்மல் வரும். பரன்ல இருந்து அண்டா குண்டாவெல்லாம் இறக்கி கீழே வச்சு தொடச்சிட்டு இருந்தாங்க. நான் போய் என்ன ஏதுன்னு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டேன். உடனே பயந்து காப்பியை கொடுத்து என்ன அனுப்பி விட்டாங்க. ஓச்சே, கரெக்டா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டான். இங்க பாருங்க, பழைய பாத்திரத்தெல்லாம் தொடச்சா தூசி தானே வரும். ஆமா. ஆனா அங்க வாசனையா வருது, ஒரு நெடி கூட இல்ல. என்ன ஏதுன்னு கேட்டேன், ஒண்ணுமே சொல்லல. ஆனா உள்ள போனா பொங்கல் வாசம், கேசரி வாசம், சாம்பார் வாசம்னு வகை வகையா சமையல் வாசனையா வருது. என்ன வளர்ற? என்ன வேலத்தி சொல்லிட்டு இருக்கான்? வேணா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் என்ன ஏதுன்னு நறுக்குன்னு 4 கேள்வியை கேளுங்க. உங்களுக்காவது பதில் கிடைக்குதா இல்ல காப்பியை கொடுத்து அனுப்புறாவலான்னு பாப்போம். சரி சரி, நீ சாப்பிடு. ஐயோ, ஐயோ, ஒண்ணுமே புரியல. என்னடி பண்றீங்க? என்ன இது வாசம்? அத்தை, என்ன இது? வாசனை வருது அத்தை. அப்ப என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எழுந்திரு எழுந்திரு. என்னடி இதெல்லாம்? என்ன நடக்குது இங்கே? எனக்கு ஒன்னும் விளங்கலையே. என்னடி இவளுங்க முழிக்கிறாளுங்க, நீ கால்ல விழுகிற? என்னடி இது? என்ன நடக்குது? அது அத்தை அத்தை, அது அது நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். பிசினஸா? என்னடி சொல்ற? ஆமாத்த, அது ஒரு பெரிய கதை. கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஹலோ அம்மா, நான் தான்மா. இன்னும் சாப்பாடு வந்து சேரல. இன்னும் 10 நிமிஷத்துல சாப்பாடு வந்துடும் சார். சமையல்காரர் மாத்திட்டீங்களா? தோசை ரொம்ப பிரமாதம். சாம்பார்ல உப்பு காரம் எல்லாம் அளவா திட்டமா நல்லா இருந்துச்சு. நாங்க ப்ராஃபிட்காக இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல, மனசுக்கு திருப்தியான வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். கமிட்டி மீட்டிங்ல பேசி உங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்றேன். ஹாப்பி பர்த்டேக்கா. நீங்க தானே அத்தை சொல்வீங்க, நம்ம 4 பேருக்கு சோறு போட்டா நம்ம வம்சமே தலைக்கும்னு. அதுதான் அத்தை, ஆனா சும்மா செய்ய முடியாதுல. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்கெட் தைக்கிறதுக்கே காசு இல்லாம இவங்க கையேந்தி நிக்கிறோம்ல. அப்படி இருக்கச்சே நமக்குன்னு 4 காசு சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா நல்லதுதானே அத்தை. அதனாலதான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் அத்தை. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க அத்தை. இப்ப ஜனனிக்கு சக்திக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல எல்லாரும் நல்லா வருவோம் அத்தை. அதுவும் இது ஒன்னாடி. அவங்க பட்டவார்த்தமா எல்லாம் சொல்லிட்டு செய்யறாங்க.
நீ களவாணித்தனம் இல்ல பண்ற? ஐயே, இம்புட்டு பெரிய சோழிய சத்தம் இல்லாம பண்ற நீ? ஐயோ அத்தை, களவாணித்தனம் பண்றவங்க எல்லாம் அமைதியா பண்றானுங்க. நாங்க நல்லதானத்தை பண்றோம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமா அத்தை, பாவம் அத்தை, ப்ளீஸ் அத்தை. இந்த விஷயம் மட்டும் பெரியவனுக்கும் உன் புருஷனுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வெச்சுக்க, பொண்ணே போட்டுருவாங்க. அதுக்காண்டி தான் அத்தை சொல்றேன். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் மாட்டிக்க மாட்டோம். நீங்க வந்து சப்போர்ட்டா நில்லுங்க அத்தை. கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். யாரும் இல்லாத போது செஞ்சு கொண்டு போலாம் தான் நினைச்சோம். அதுக்குள்ளார இந்த கரிகாலம் வந்துட்டான். இந்த பாருங்க அத்தை, கன்னி முயற்சி கை கொடுத்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் கரை சேர்ந்துருவோம் இல்லக்கா? ப்ளீஸ் அத்தை, ஹெல்ப் மீ அத்தை, ப்ளீஸ் அத்தை. இந்த கரிகாலம் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்க அவன் முன்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிருவான். அப்புறம் அப்படியே அங்க போய் எல்லாத்தையும் வத்தி வச்சிருவான். நீங்க அப்படியே அவனை எங்கேயாவது அங்க ஏதாவது கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க சொல்லிய பார்ப்போம். ஏண்டி, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி நானு, என்கிட்ட பயம் இல்லாம இம்புட்டு பெரிய களவாணித்தனம் பண்ணிவிட்டு அந்த கரிகாலனை வேற மேல கூட்டிட்டு போன்னு என்கிட்டயே சொல்றியா? என்ன பார்த்தா இழிச்ச வாயா தெரியுதா உனக்கு? ஐயோ இல்லத்த, இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லத்த. உங்களை மலை மாதிரி நம்பியிருக்கோம். நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்களே? நீங்க தானே எங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம். எப்படிக்கா சொல்றது, நீங்க தான் தூண் மாதிரி. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அத்தை. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை. இப்படி ஒரு குடும்பத்துல யார் கையை எதிர்பார்க்காம ஒரு பொம்பளை புள்ள வாழறது எவ்வளவு முக்கியம்னு எங்களை விட உங்களுக்கு தானே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா தப்பாயிரும்ல அத்தை. ப்ளீஸ் அத்தை. இது சரி வராதுடி. ஐயா அத்தை, இது சரி வராது. சரி வரும் அத்தை. அத்தை 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 அத்தை, நாங்க சொல்றது கேளுங்க அத்தை. ஒரு நிமிஷம் அத்தை, அத்தை போகாதீங்க. கரிகாலா, ஐயோ போச்சு போச்சு எல்லாம் கரிகாலா, கரிகாலா, எங்க? அத்தை, உங்களுக்கு காப்பி கூட கிடைக்கலையா? அது இருக்கட்டும், உங்களை உங்க மாமா எங்கேயோ அனுப்புறேன்னு சொன்னானே. ஆமாத்த, ஹனிமூனு மாமா சொன்னாரு. அப்புறம் ஆளையே காணும். இந்த கதிர் மாமாவும் அவர் பின்னாடியே ஓடிட்டாரு. என்னத்த பண்றதுன்னே தெரியல. நான் சொல்றேன் இரு. நம்ம 2 பேரும் நீங்க வெளியூர் போறத பத்தி கலந்து பேசி முடிவெடுப்போம். எது? ஹனிமூன் போறத பத்தி நானும் நீங்களும் பேசணுமா? ஏய், எந்திரிடி, எந்திரி எந்திரி இரு. வாட் யூ மீன்? எல்லாம் நல்ல மீன் தாண்டா. நீயும் ஆதிரியும் எங்கெல்லாம் போகணும், எங்கெல்லாம் சுத்தணும், எங்கெல்லாம் தங்கணும், எப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம 2 பேரும் பேசிட்டு முடிவு பண்ணிடலாம். மாமியார் காலிங் டு டாக் அபவுட் ஹனிமூன். வாட்ட முற்போக்கு சிந்தனை லேடி நீங்க. ஆமா அத்தை, எனக்கு கிடைச்ச மாதிரி அத்தை உலகத்துல யாரும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. வா பேசுவோம், வா. இங்கனே உட்கார்ந்து பேசுவோம். மேல போய் பேசுவோம், வாடா. ஓகே பண்ணிட்டாங்க. ஏய், வெரசா ஆகட்டும்டி. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் அனுப்பி வைங்க. சரி அத்தை. நானும் கரிகாலனும் மேல போய் தனியா பேச போறோம். என்ன அனுப்பி வைக்கணும்? அதெல்லாம் எதுக்குடா உனக்கு? வா, நம்ம பேச வேண்டியது நிறைய இருக்கு. அப்பாடி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அத்தை நம்ம கட்சி தான். கிளவி கிளவின்னு பேசக்கூடாது. இப்ப மட்டும் என்ன குமரிய மாறிட்டாளா? பேலைய பாரு. சரி, வாங்க வாங்க, எடுத்து எடுங்க. சுடு போது பாத்து. பாத்துக்கிறேன். சூடு சூடு. சூடெல்லாம் இல்லை. இரு சக்தி, அதை எடுத்து அப்படியே தூக்கிறேன். ரெண்டையும் ஒண்ணா நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் நீங்க வாளி சேர்ந்து மட்டும் தூக்கிடுவோமா? கொண்டு போறியா? சூடா இருக்க போது. இலையை மேல வைங்க. மேல வைங்க. முடியுமா சக்தி? சக்தி நான் தூக்கிட்டு போய்க்கிறேன். நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க, ஆள் கொண்டு தூக்குங்க. நீ விடு, நான் எடுத்துக்கிறீங்களா? கூடாது, நான் எடுத்துக்கிறேன், நீங்க வாங்க. சரி வாங்கக்கா. வாங்க வாங்க, வரச போயிடும். சக்தி பத்திரம் எடுத்துக்கிறியா? அதை கொடுங்க, நான் ஏத்தி விட்டு வரேன். பாத்து பத்திரம். பாத்து போ. பத்திரம் ஏண்ட குடு, நான் வைக்கிறேன். இந்தாங்கக்கா. அங்கிட்டு ஓரமா வை. விழுந்துறாதுல்ல? வண்டி போகையில அசைஞ்சிராம. ஆடுனா விழுந்துரும். விழாம வைக்கணும், நெருக்கமா. அதை முடிச்சு சக்தி, இதை விட்டுட்டேன். சக்தி சக்தி. இது ஏன் இப்போ அதை அப்படியே மறைச்சு வைங்க. ஆத்தி
என்னம்மா ஒரு கோப்பா நிக்கிறியா? எங்க கிளம்பிட்டிய? என்ன கார் இது? ஏய், உங்களை தான் கேட்குறேன், எங்க போறிய? காருக்குள்ள என்ன இருக்கு? ஏய், அந்த காரை திறந்து பாரு, என்ன இருக்குன்னு உள்ள. அது என்னம்மா வாளி கையில? அண்ணா, என்ன இவ்வளோ சாப்பாடு? சமைச்சு வச்சிருக்காங்கண்ணே. என்னம்மா ஏதோ சோறாக்கி இங்கே எடுத்து போகிற மாதிரி இருக்கு? யார் வீட்டு கொண்டு வரியா? அண்ணா, என்னண்ணே இவ்வளோ சாப்பாடு? சமைச்சு வச்சிருக்காங்கண்ணே. என்னம்மா ஏதோ சோறாக்கி இங்கே எடுத்து போகிற மாதிரி இருக்கு? யார் வீட்டு கொண்டு வரியா? சமைச்சு எடுத்துட்டு போறோம். சமைச்சா தான் சோறு. எங்க கொண்டு வரியா அதை கேட்குறேன். சொல்லுங்கம்மா, என்ன முழிக்கிறியா? இரு, யோசிச்சு பேசுவோம். படக்குன்னு எதுவும் சொல்லாது. அதான் கேட்குறாங்கல்ல, எங்க எடுத்துட்டு போறீங்க? ஏம்மா, எங்கம்மா கொண்டு போறிய? பேசாம இருக்கிய? ஆமா, ஏன் அப்படி முழிக்கிறீங்க? அது கோயிலுக்கு கொண்டு போறோம். கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? அதான் மஞ்ச சிலையெல்லாம் கட்டியிருக்கேன் கோயிலுக்கு. மற்றவங்க யாரும் கட்டல, நீ மட்டும் தான் கட்டியிருக்க. அது நான் தான் மெயின். இவங்களாம் கூட சேர்ந்து வராங்க. ஆமா, அவ போறா, அவ கலச்சீல கட்டியிருக்கா. நான் போல வேற சீலை கட்டியிருக்கேன். வேலை கிடக்கு, வாரேன். யோசிச்சு சொல்லு, நான் இந்த வந்துடுறேன். ஏய், நீ இங்க நழுவிட்டு ஓடுற? வாமா இங்க. என்னப்பா ஞானோ, உன் பொண்டாட்டி கூப்பிட கூட போயிட்டு இருக்கா? அது வேண்டுதல் மாமா, அதுக்காண்டி போறோம். என்ன வேண்டுதல் கோயில்ல? அது பெரிய வேண்டுதல். குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டது. யாரு யாரு வேண்டது? அத்தை தான் வேண்டியிருக்காங்க. எப்ப வேண்டாங்க? அது எப்பயோ வேண்டியிருக்காங்க. நான் கல்யாணம் கட்டி வரதுக்கு முன்னாடி வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கு கனவுல சாமி வந்து சொல்லியிருக்கு, என்னை மறந்துட்டியா விசாலாட்சிலாம் கேட்டிருக்கான். அதனால காலையில இருந்து எங்களை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மட்டும் வரல? வேணவங்க இதை செய்யக்கூடாது. 3வது மருமக தான் செய்யணுமா, என் கையில தான் செய்யணுமா. அம்மா, நீ இவ்வளோ பவ்யமா பேசி நான் பார்த்ததே இல்லையே. சமீப காலமா நான் பார்த்ததே இல்லை. சரி, அது கிடக்கட்டும். நீ அம்மா கூப்பிடு, என்ன எதுன்னு கேப்போம். கூப்பிடு. ஐயா, நேரமாகுதுங்க. என்னடி நேரம் ஆகுது? கூப்பிடுனா போய் கூப்பிடுறீ. எங்களுக்கு எதிராக தொழில் பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு இனி கோயில் அன்னதானம் பண்றியா? எங்க அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேற? சும்மா கேள்விக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் சாமி குத்தம் ஆயிரும். அப்புறம் மாமாக்கு தான் ஏதாவது ஆயிரும். பரவாயில்லையா? அண்ணா, அம்மா உங்களுக்காக தான் வேண்டியிருக்கு போல இருக்கு. நம்ம 3 பேருமே சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம்ண்ணே. அது அப்படி போக கூடாது. அது ரெட்டைப்படையில தான் போனோம். அதான் நானும் ஜனனியும் போறோம். சரி, அப்பவா நானும் அண்ணனும் வரோம். 4 பேரும் சேர்த்து போயிட்டு வந்தோம். ஐய, அது 4:40லாம் மாமாக்கு சுத்தமா ஆகாத நம்பரா இருக்குல்ல கொஞ்ச நாளா. அதனால அப்படி போக கூடாது. அதுவும் இல்லாம ஆம்பளை ஆளுங்க வரக்கூடாது. அப்ப இவன் எதுக்கு வரான்? அது சக்தி உள்ளார வரமாட்டான், வெளியில போயிருவான். என்னத்தான் அவன் உள்ள வர மாட்டான், வெளியே இருப்பான். என்னடி என்ன? இருப்பா. சும்மா 4:40 செட் ஆகாது மாமாவுக்கு, அப்படி இப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா. வரவு பேசலாம் பலிக்குதுப்பா. கர்நாக்கா இருப்பா போல. போங்கம்மா, போய் தொலைங்கம்மா. உயிரை வாங்காதீங்கம்மா, எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இரு. எந்த கோயில், அதை கரெக்டா சொல்லு. அது கோயில், காட்டு கோயில் மாமா. அது சூலாயுதெல்லாம் இருக்குமே. ஏய், எல்லா கோயிலையும் சூலாயுதம் இருக்கும். எந்த கோயில் கரெக்டா சொல்லு. இல்ல மாமா, சூலாயுதம் தான் மெயினா இருக்கும் மரத்துக்கடியில. அதுவும் பயங்கரமா இருக்கும். சுத்தி பொங்கல்லாம் வைப்பாங்க. பொங்கலா? எல்லா கோயிலும் பொங்க வைப்பாங்க. இங்க பாரு நந்தினி, ஏய், உன் கண்ணுல உண்மை இல்லம்மா. மரியாதையா உண்மையை சொல்லிரு. ஏதாவது திருட்டு வேலை பாத்திய கெட்டவும் வந்துடும். எனக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கி போடும் எல்லாத்தையும். மாமா, அன்னதானம் போடணும், லேட் ஆயிரும் மாமா. போங்க, போய் தொலைங்க. என்னப்பா இந்த அம்மா இப்படி ஆயிப்போச்சு? வர லூஸ் ஆயிப்போச்சு. அது எந்த கோயிலே எதையாவது வேண்டிட்டு வந்துருக்கு போய்.
அன்னைக்கு திண்டுக்கல்லுக்கு கார்ல போய்கிட்டு இருந்தேன், திடீர்னு காரை நிப்பாட்ட சொல்லிச்சு. என்னமோ அவசரமா 1க்கு 2க்கு போறதுக்கு நிப்பாட்ட சொல்லுதுன்னு பார்த்தா இறங்கி அந்த கிலோமீட்டர் கல் இருக்குல்லப்பா, திண்டுக்கல் 40 கிலோமீட்டர் போட்டுக்கேன், அதை தொட்டு கும்பிட்டு இருக்கு. இதை என்ன செய்யறது? பூரா கலந்து வச்சுப்பா. இதை விட அப்பத்த வயசானவ, அவ ரொம்ப தெளிவா காயினாத்துறா, அவ மூல தெளிவா வேலை செய்யுது. அம்மா இப்படி போயிருச்சு. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. பாருப்பா, பறந்துட்டாங்கப்பா. என்ன உனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாம நிக்கிற? சம்பந்தமே இல்லையா? உனக்கு எதுவும் தெரியாது? சரி இருக்கட்டும், அங்கேயே நெல்லு. சரி வாங்கண்ணே. என்ன தில்லுமுள்ளு, திடீர்னு கிளம்புற ஆளுக்கு சோத்த ஆக்கிக்கிட்டு. எனக்கு என்னமோ அவங்க கோயிலுக்கு போற மாதிரி தெரியலப்பா. வீடு பூரம் பொம்பளை நாட்டாம இருந்தா என்னதான் செய்யறது மனுஷன்? நேர்த்தி கடனோ வேண்டுதலோ எதா இருந்தாலும் ஒரு ஆம்பளை கிட்ட கேட்டு செய்யணுமா இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா வருவாங்க. அன்னைக்கு நகை எடுத்து கடைசி மகன் கையில கொடுக்குது, இன்னைக்கு சோத்தை கட்டி வண்டியில ஏத்தி பொம்பளை எல்லாம் அனுப்பி விட்டுருக்குது எங்கேயோ. ஏய் அத்தை எதுவும் உளறிட போறாங்க. அத்தை வராவ. ரொம்ப தப்பா இருக்குதுப்பா. நான் அம்மாட்டெல்லாம் கேட்க மாட்டேங்க, அது மூஞ்ச பார்த்தாலும் பேச முடியாது என்னால. என்னன்னு கேட்டு சொல்லு. இதோ வந்துட்டாங்கண்ணே. என்னப்பா? மா என்ன வேண்டுதல்மா உனக்கு? என்ன வேண்டுதல்? என்னடா கேக்குறீங்க? என்னம்மா திருப்பி எங்களை கேட்குற என்ன வேண்டுதல்னு? ஏதோ சாமி உன் கனவுல வந்துச்சாமே, என்ன விசாலிச்சு என்ன மறந்துட்டியான்னு கேட்டுச்சான், கோயில வந்து பூசை போட சொன்னிச்சாமே. என்னப்பா சொல்ற? என்னம்மா திருப்பி எங்களை கேட்குற என்ன வேண்டுதல்னு? ஏதோ சாமி உன் கனவுல வந்துச்சாமே, என்ன விசாலிச்சு என்ன மறந்துட்டியான்னு கேட்டுச்சான், கோயில வந்து பூசை போட சொன்னிச்சாமே. என்னப்பா சொல்ற? அதானே ஒண்ணுமே புரியல. ஏதோ இங்கிலீஷ் படத்துக்கு இன்டர்வலுக்கு பிறகு வந்து உட்கார்ந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா, ஆரம்பத்துல போய் உட்கார்ந்தாப்ல உனக்கு எல்லாம் புரிஞ்சிருமா? சும்மா நீ வேற. ஏய், சோத்தை கட்டி வீட்டு பொம்பளை வெளியே எங்கேயும் அனுப்பி விட்டுருக்கு, அது என்னதுன்னு கேட்டு சொல்லுங்கப்பா. அத்தை நான் கேட்டேன்ல, அதே டவுட்டை தான் மாமாவும் கேட்குறாரு. அதுவா? அது வந்து எங்கே போறாங்க தெரியல. எங்கே போறாங்க? மா நீ தானே ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்க. என்ன? காட்டு கோயிலுக்கு தான். அன்னதானம் பண்ண சொன்னீங்க. நான் தான் போக சொன்னேன். அப்பா இப்பெல்லாம் ஒன்னு சொல்லிட்டு திரும்பறதுக்குள்ள மறந்து போயிடுதுப்பா. வயசாயிடுச்சுல, ஏதோ ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் தான் போக சொன்னேன். சரி, யார் யார் போக சொன்ன? யார் யார் போறாங்க? நந்தினியும் ஜனனியும் சக்தி 3 பேரும் போறாங்க. ஆமாமா, அவைகளை தான் போக சொன்னேன். என் புள்ள ரொம்ப சமத்து. சரி வாங்க போயிரும். பாத்தியாலப்பா, எதையோ சொல்லி சமாளிச்சு ஏதோ முழின்னு முழிச்சு நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு உள்ள போயிடுச்சு. கரியாளா, நீ ஏன் வீட்டோட கிடக்க? நீ கூட போயிருக்க வேண்டியதானே? வாய்க்கு ருசியா சோறாது கிடைச்சிருக்கும்ல. சாப்பாடா மாமா முக்கியம்? நீங்க என்ன ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னீங்க. கதிர் மாமா ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் அத்தை மாடியில வச்சு பேசலான்னு சொல்லி கூட்டு போச்சு. என்ன சொல்லுச்சு? ஒன்னும் சொல்லலையே. அது எங்க குடும்ப வழக்கம்டா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். என்ன குடும்ப வழக்கம் இது? ஆதிர திரும்ப காலேஜ் போறேன்னு போயிட்டா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. மண்டேடியில் உட்காந்துருக்கேன். மண்டேடியா இருக்கா? காப்பி சொல்லட்டுமா மாமா? ஏன், உனக்கு வேணுமா? சொல்லு. பிக் சிஸ்டர், மாமாவுக்கு சூடா காப்பி எடுத்துட்டு வாங்க. 1 இல்ல 4. அப்படியே சொன்னோன்னு வந்து கொடுத்துட போறாங்க. உட்காரிட்டு உட்கார்ற. பெரிய மாமா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? விபரீதமா எதுவும் கேட்டுறாத, கேளு. நீங்க சொல்ற எதையும் செய்யவே மாட்டேங்கிறீல. இப்ப அப்படிதான்டா போயிட்டு இருக்கோம். அப்புறம் பாரு, சொல்லாதையும் சேர்த்து செய்வேன். எல்லாம் கொஞ்சம் பொறுங்க. செய்யறேனா இல்லையான்னு பாருங்க.